விஜயினுடைய டெல்லி பயணம் வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. போன தடவ டெல்லி போனப்ப அமித்ஷா அவர்கள் பார்க்க விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. ம். உடனடியா திரும்பி வந்துட்டாரு. ஆமா. திடீர்னு சொல்லாம கொள்ளாம சோனியா, ராகுல் 2 பேருமே பார்க்காமலே திரும்பி வந்தாரு. ஆக்சுவலி அது வந்து 2 நாள் பிளான். அதுல 1 நாள் மோடி, அமித்ஷா, சிபி ராதாகிருஷ்ணன், ஜனாதிபதி இவங்களெல்லாம் பார்த்துட்டு, இன்னொரு நாள் வந்து காங்கிரஸ் சார்ந்த ஆட்கள பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. ம். வெறும் 10 நிமிஷம் மோடிய மீட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டாரு. அது 10 நிமிஷம் மொத்தமா சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, மொத்தமாவே சேர்த்து 1 நிமிஷம் 19 செகண்ட் தான் அவர் உள்ளேயே இருந்தாரு அப்டிங்கிறாங்க. 10 நிமிஷம் அப்படிங்கிறது அவர் பிரதமர் மாளிகைக்கு உள்ள போயிட்டு, பிரதமர் மாளிகை விட்டு வெளிய வர்றது தான் 10 நிமிஷம். அந்த ரூமுக்குள்ள போய் இருந்ததே 1 நிமிஷம் 19 செகண்ட் தான் அப்படிங்கிறாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு அவர் சால்வ போட்டிருப்பாரு. அவர் இவருக்கு சால்வ போட்டிருப்பாரு. இவர் அவருக்கு பொக்கே குடுத்திருப்பாரு. அவர் இவருக்கு பொக்கே குடுத்திருப்பாரு. மொத்தமா முடிஞ்சிருக்கு டைம். ஸோ அமித்ஷா கேன்சல் ஆயிருச்சு. இப்ப 2வது முறை போயிருக்கிறாரு. இந்த முறை சிபி ராதாகிருஷ்ணன பார்த்திருக்காரு. புகைப்படங்கள் அதிகாரப்பூர்வமா வந்துருச்சு. சிபி ராதாகிருஷ்ணன பார்த்திருக்காரு. ராகுல் காந்தியை பார்த்திருக்காரு. ராகுல் காந்தியை பார்க்கும்போது நல்லா சிகப்பு கலர் பொட்டு வச்சுட்டு போயிருக்காரு. அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரியல. அது தனியா இருக்கு. இப்போ வழக்கமா இது மாதிரியான சீஃப் மினிஸ்டர்கள் வந்து நிதி ஆயோக் மாநாடுகளுக்கு போறது வழக்கம் தான். நிதி ஆயோக்கு போகும்போது நமக்கான டிமாண்டை எடுத்துட்டு போவாங்க. மத்திய அரசு நமக்கு வந்து பணம் தராம இருக்கும். இல்ல மத்திய அரசு சில திட்டங்களை நமக்கு கொடுக்காம இருக்கும். அதை டிமாண்ட் பண்றதுக்காக தான் போகும். ஆனா இவங்க கடந்த ஒரு வாரத்துல டெல்லி போறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா நிதியும் வந்துருச்சு பர்ஃபெக்ட்டா பேரிடருக்கு அப்படிங்கிறாரு. நாங்க என்ன ஆதவர்ஜுனா சொன்னாரு. அதே மாதிரி ஆதவர்ஜுனா நாங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தர்றாங்க அப்படிங்கிறாரு. ரோடு தானே உங்களுக்கு வேணும். 100% கேரண்டி ஃபுல் ஃபண்ட் உங்களுக்கு தரோம். எவ்வளவு ரோடு வேணா போட்டுக்கங்கன்னு நிதின் கட்கரி நேரடியா என்கிட்ட சொல்லிட்டாருங்கிறாரு. கிடைச்ச ஒரே ஒரு எம்பி சீட்டையும் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டாரு. நாங்க ராஜ்யசபால வாயெல்லாம் திறக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்குள்ள போறது இல்லை அப்படிங்கிற முடிவு, இப்போதைக்கு போறது இல்லைங்கிற முடிவு வந்து ஒரு விதமான ஒரு சாஃப்டான அறிவிப்பா இருக்கு. நான் வந்து வரல அப்படின்னு சொல்லல, வருவேன்னு சொல்லல. வழக்கம் போல 2029 காங்கிரஸ் ஜெயிச்சா நான் வர்றேன், இல்லைன்னா நான் வெளியவே இருந்துக்கிறேன். யோசிச்சு முடிவெடுப்போம். அதை பத்தி அப்புறமா பேசிக்குவோம் அப்படிங்கிறது இருக்காரு. நோ கமெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அபிஷியலா இது ஃபர்ஸ்ட் விசிட் நினைக்கிறேன். போன விசிட் வந்து ஒரு சிஎம்மா போய் சடங்கு சம்பிரதாயம். இந்த விசிட் வந்து அவர் கலந்துக்கணும். வேற வழி கிடையாது. அவர் வந்து பிரதமரை பார்த்து தான் ஆகணும் இந்த முறை. ஆக்சுவலா நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்தது. ஆமா. அது வந்து என்னன்னா, மாநிலங்களுக்கு ஃபண்டு பிரித்து கொடுக்கறதுலேருந்து பல விஷயங்களை என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நிறைவேற்றுறது, அதுக்கு என்ன பேசிஸில் பிரித்து கொடுக்கறது அப்படின்னு பல விஷயங்களை பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானிங் கமிஷனில் ஒவ்வொரு மாநிலங்களினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, எதிர்கட்சிகள் இருப்பாங்க, ஆளுங்கட்சி இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க. குறிப்பாக பிளானிங் கமிஷனை பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. ஒன்று கவர்னர் RN ரவி இருக்கிறப்ப பிளானிங் கமிஷன் இந்தியாவை அழிச்சிருச்சு. பிளானிங் கமிஷன் குறித்தான பாடம் எல்லாமே வந்து சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து நீக்கினாங்க. ஸோ பிளானிங் கமிஷனுடைய மைய நோக்கமாக சோவியத் ரஷ்யாவில் வந்து அது மாதிரி 6 இயர் பிளான்ஸ் இருந்துச்சு. இங்க வந்து இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் போது பஞ்சத்துல இருந்தப்ப 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்து நாம வந்து உணவு தானியங்கள்ல செல்ஃப் சஃபிஷியண்டா மாறணும். அதே போல கனரக தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலுமே ஒரு மேஜர் அஜெண்டா ஒன்று வச்சு அதன்படி செயல்படுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவே வந்து ஓரளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கு. பட் ஆனா RN ரவி பாஜக ஒரு பிளானிங் கமிஷனை வந்து மாத்திட்டு அதை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு தான் நிதி ஆயோக் மாதிரி ஒரு கார்பரேட் என்டிட்டி மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கணும். ஆமா. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தொடர்பு இல்லை, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க நிதி ஆயோக்குங்கிற பேர்ல. இதோடைய கூட்டம் அப்பப்போ நடக்கும். அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டப்ப அவங்க என்ன மாதிரியான டிமாண்ட்லாம் வச்சாங்கன்னு பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குற நிதி, ஒன்றிய அரசு பிரித்து கொடுக்குற நிதி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 41% தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. மீதி 59% ஒன்றிய அரசே வச்சுக்குது. ஆமாம். இது வந்து ஒரு அநீதியான விஷயம். நீங்கள் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மாநிலங்கள்கிட்ட கணக்கு போட்டு கலெக்ட் பண்ணுறீங்க, மாநில மக்கள்கிட்ட தான் கலெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கறது மாநில அரசு தான் பண்ணி கொடுக்குது. ஆமாம். கல்விக்கு மாநில அரசு தான் செலவு பண்ணுது, சுகாதாரத்துறை மாநில அரசு தான் செலவு பண்ணுது, போலீஸுக்கு மாநில அரசு தான் செலவு பண்ணுது, மக்களுக்கு என்னென்னலாம் அடிப்படை தேவைகள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் மாநில அரசு தான் பெருமளவிலான பணத்தை செலவு பண்ணுது. ஆனால் 41% மட்டும் தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற நிலையை நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை மாற்றணும். 50% மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடு, மீதி 50 நீ வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் வந்து முன் வச்சார். இது வந்து திமுகவினுடைய மாநில உரிமை சார்ந்து அவங்க முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டாண்ட். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து இப்போ இது மாதிரியான ஒரு ஸ்டாண்டை விஜய்
மாநில உரிமையில் சமரசமே கிடையாது அப்படின்னு அவர் பேசுறாரு விஜய். அந்த ஒரு வார்த்தை தான் பேசியிருக்காரு. நீங்க இவ்வளவு அழுத்தமா பேசுறீங்க. அவர் அந்த ஒரு வார்த்தை தான் பேசினாரு. மாநில உரிமையில் சமரசம் கிடையாது அப்படின்னா மாநிலங்களுக்கு 50% வேணும் அப்படிங்கிற மாநில உரிமை மாநில சுயாட்சி கோரிக்கை விஜய் நிதி ஆயோக் கூட்டத்துல முன்வைப்பாரா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஆனா அதை முன்வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிஹர்சலா தான் ஆதவ அர்ஜுனா பேசினது, செங்கோட்டையன் பேசினதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. வழக்கமா இது மாதிரி நிதி ஆயோக் கூட்டம் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் எல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டத்துக்கு இவ்வளவு நிதி இன்னும் வராம இருக்கு, இது மாதிரி சில திட்டங்களை பட்டியலிட்டு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவாரு. 2வது ஏர்போர்ட்ல போய் டெல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு, 4 திட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் அவங்க எதுவும் ஒன்றும் நிதி வராம இருக்கு, நாங்க நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன பிரச்சனைகளை தமிழ்நாடு சார்ந்து கேட்க போறோம், என்ன முன்வைக்க போறோம் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் பத்திரிகையாளர்ல இருந்து எல்லாருக்கும். பொலிட்டிக்கலா ஒரு டெம்பரேச்சரை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு வெதரை கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது எப்படி இருக்குதுன்னா, விஜய் வந்து நிலைப்பாடுகள் வந்து ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்றாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய போர்ட் மீட்டிங்ல என்ன பேச போறாங்க, என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கே தெரியாம இருக்கும். அதுல மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாப்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு மட்டும்தான் அந்த முடிவுகள் அவ்வளவு கான்பிடென்சியலா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை இவங்க நடத்திட்டு இருக்காங்க. எந்த முடிவுகளுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம யார் எடுக்கிறாங்க, எங்க எடுக்கப்படுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரசி அப்படிங்கிறது இந்த ஆட்சியில தொடர்ச்சியா மெயின்டைன் பண்றாங்க. இல்ல டெல்லிக்கு போறாரு, என்ன பேச போறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அங்க போய் அவர் பேட்டி கொடுக்குறாரா, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, சார் கொஸ்டின்ஸ் இருக்குன்றாங்க, வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. மோடியை பார்க்குறாரு, என்ன பேசினாரு எதுவுமே சொல்ல, ஒரு லெட்டர் மட்டும் போட்டாங்க, இந்த லெட்டர் கொடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு. இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்துருக்காரு, என்ன பேசுறாரு, சிபி ராதாகிருஷ்ணன் கிட்ட நான் நலம் விசாரித்தேன் அப்படியாச்சும் சொல்லுங்க. பர்சனல் சந்திப்பா? ஆமா, ஓகே. அவரும் தமிழ்நாட்டுக்காரர், நம்மளும் தமிழ்நாட்டுக்காரர், பேசிக்கிட்டோம், பர்சனலா பேசிக்கிட்டோம், எங்களுக்கு பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னாச்சும் சொல்லுங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அடுத்து வந்து ஒரு ராகுல் சந்திச்சிருக்கிறார், சோனியா காந்தி சந்திக்கிறார். இப்படி வந்து ஏற்கனவே கேன்சல் பண்ண சந்திப்புகளை இப்போ நடத்தி இருக்கிறார். அப்போ இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா இருக்குது. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு தேவையான கேள்வி அப்படிங்கிறது, தேவையான பதில் அப்படிங்கிறது, நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன விஷயத்தை விஜய் முன்வைக்க போகிறார் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் தான் அவர் தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து நிற்கிறாரா அல்லது தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். வழக்கமாக இது மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் போகும்போது மாநிலத்தினுடைய டிமாண்டுன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா ஆல் ஓவராக பேன் இண்டியாவுக்குன்னு ஒரு டிபேட் இருக்கும். அதாவது நான் ஒரு அலையன்ஸில் இருப்பேன், நான் ஒரு காங்கிரஸ் அலையன்ஸில் இருப்பேன், இந்தியா அலையன்ஸில் இருப்போம், இல்லை ஏதோ ஒரு அலையன்ஸில் இருப்போம். நாம் பிரதமரை போய் சந்திக்கும் போது, இப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி தேர்வு விடைத்தாள் வந்து சிக்கலில் போய் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் சிபிஎஸ்சி எழுதி இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் போக முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டில் பிரச்சனை, கியூட்டில் பிரச்சனை, இது இல்லாமல் காக்ரோச் பார்ட்டியில் பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு, கரப்ஷன் அதிருப்தியாக இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் இப்போ நீங்கள் இந்தியா அலையன்ஸில் பேசினாங்க இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு பேன் இண்டியா விஷயத்தையாவது என்டோர்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இதை பேசுகிறோம், ஒரு கூட்டமாக உட்காந்து இவர் வந்து அலையன்ஸுக்குள்ளேயும் வரல, இந்தியா அலையன்ஸுக்குள்ளேயும் வரல, சரி ஓகே ரைட்டு, தமிழ்நாட்டு பிரச்சனையும் பேசல, எதுக்கு போனோம்னு தெரியல. அப்படிங்கும் போது நம்ம இந்த விசிட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கறதே தெரியல. எனக்கு சரி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேச போற தகவல்கள் எப்படியும் வெளிப்படையா வரத்தான் போகுது. அது வரும்போது அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். இப்போ இந்தியா அலையன்ஸுக்கு வருவோம். இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தாவேகாவுக்கு ஃபார்முலா காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுச்சு. ஆனால் அதை மற்ற யாரும் விரும்பல. இந்தியா கூட்டணியில் இருந்த பலரும் அவங்க கேள்வி எழுப்புனது என்னன்னா, யாரை கேட்டு நீங்கள் டிவிகேக்கு அழைப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஒரு அலையன்ஸில் நாங்களும் இருக்கிறோம், நீங்கள் ஒரு புது பார்ட்டிக்கு வந்து நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்க, பழைய பார்ட்டியை வெளியேற்றுறீங்க அப்படின்னா அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும். டிஎம்கே வெளில போயிருக்கு, அதுவே எங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கான காரணத்தையே நம்ம ஒன்றும் விவாதிக்கலை. அதுக்கு முன்னாடி நீங்கள் டிவிக்கே உள்ளே கூப்பிடுறீங்க, இது எப்படி சரியாக இருக்குங்கிற கொஸ்டினை ஈவன் திருமாவளவனே கேட்டார். என்ன மெஷர்மெண்ட்? அதாவது நீங்கள் வந்து திமுகவுக்கு பதிலாக இன்னொரு கட்சியை பாஜக எதிர்ப்பு அலையன்ஸ் கூப்பிடுறீங்களே, அதனுடைய மெஷர்மெண்ட் என்ன வெயிட்டேஜ் இருக்கு, எவ்வளவு தூரம் பாஜக எதிர்த்துக்கிறாங்க அப்படின்னு நியாயமா கேட்பாங்களா இல்லையா? அதான் அவங்க கேட்குறாங்க. ஆமா, ஆனா வந்து இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான பதில டிவிக்கு கொடுத்துருந்தது என்னன்னா, அவங்க அந்த மீட்டிங்கை பாய்காட் பண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போதைக்கு சேரல அப்படின்னு எனக்கு செய்தி வந்திருக்கு. இப்போதைக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளேயே போகல, நாங்கள் டிசிஷன் எடுக்கலன்னு நிர்மல்குமார் வந்து வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து
போவோம், அடுத்த மீட்டிங் போவோம், இல்லை அடுத்த மீட்டிங் போவோம்லாம் சொல்ல. ஸ்டில் நாங்கள் இன்னும் டிசிஷன் எடுக்கல. எடுத்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸுக்கு அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை, எந்த முடிவுமே எடுக்காத ஒரு கட்சியாக தாவேகா இருக்கு. அந்த கட்சி இந்தியா அலையன்ஸுக்குள்ள வரணும்னு ராகுல் துடிக்கிறாரு. ஆனா காலங்காலமாக பாஜக எதிர்ப்புல இந்தியாவுக்கே பெஞ்ச் மார்க் செட் பண்ண திமுக உள்ள வரக்கூடாது அப்படின்னு இவங்களா மனசுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது தாவேகாவை உள்ள கொண்டு வந்தா திமுகவினுடைய முதுகில் குத்திட்டு தாவேகாவை உள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா திமுக வெளியே போயிருந்து இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே நீங்க வந்து உள்ள இருங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது இது ஒரு டபுள் கேம் இது. ஆமா. அப்புறம் இந்த நிதி ஆயோக் பத்தி பேசும்போது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னா, இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூலை ஏத்துக்கிட்டாதான் நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்விக்கான ஃபண்டு தருவேன் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் போன வருஷம் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி கிட்ட ஃபண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஆட்சி வந்த உடனே பிஎம்ஸ்ரீ திட்டத்தையும் மும்மொழி கொள்கையும் ஏத்துக்கணும்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. அப்ப அது குறித்து இன்னும் அவங்க வந்து வெளிப்படையா சொல்லலை. என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபண்டை வாங்க போறீங்களா இல்லையா? அதை யாரு கேட்க போறது? ஃபண்டு நெடுஞ்சாலைக்கு கேட்டா உடனே தராங்கன்னு சொல்றீங்க, பேரிடர் நிவாரண பணிக்கு கேட்காமலே கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. பள்ளி கல்வி பணத்தையும் அதே மாதிரி வாங்கித்தாங்க தயவு செஞ்சு. இல்ல கொடுத்தாச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதான் பயமா இருக்கு. ஸோ நிதி ஆயோக் கூட்டத்தில் கேட்டு அதை கையோட வாங்கிட்டு வந்துருங்க தமிழ்நாட்டுக்கு. அதே போல இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கும் நிதி ஒதுக்குவதை அந்த சதவீதத்தை குறைச்சிருக்கிறாங்க. சென்ட்ரல் வந்து 2 பேருமே ஷேர் பண்ணணும். ஆமா, சென்ட்ரல் வந்து குறைச்சிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகமான ஃபண்ட் கொடுக்க சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா குறைச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அதாவது 90% சென்ட்ரல் 10% ஸ்டேட் அப்படின்னு இருந்ததை 60% சென்ட்ரல் 40% ஸ்டேட் அப்படின்னு மாநிலங்கள் மேல ஒரு சுமையை தூக்கி வச்சிருக்கிறாங்க. இது இல்லாம ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுக்கும் குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மாநிலத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் அலோகேட் பண்ணுவாங்களான சந்தேகமும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க எந்த மாநிலத்துக்கு அலாட் பண்ணுங்கிற ஸ்பெசிபிகேஷன் அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு மட்டும் அலோகேட் பண்ணிட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணாம கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அதில். ஸோ இவ்வளோ சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணியில் இந்த மாதிரியான குழப்பத்தை காங்கிரஸ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து பயங்கர கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசிடணும். இப்போ மம்தா பானர்ஜி ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அது வந்து அவங்க மேலே கடுமையான இந்த தேர்தல் வீழ்ச்சிக்கு பிறகு கடுமையான ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளான தலைவர் அப்படின்னா மம்தா பானர்ஜி சொல்லலாம். ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்கள் நாங்கள் தான் திரிணாமுல் காங்கிரஸ், நீ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்பிக்கள் ராஜ்யசபா வரைக்கும் போயிட்டாங்க, கிளம்புறதுக்கு கிளம்புறாங்க. என்டிஏக்கு ஆதரவே கொடுத்துட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ இப்போ மம்தா பானர்ஜி வந்து அவங்களுடைய கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க, அல்லது தன்னுடைய பிராண்டையாவது காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க முன்னாடி அவங்க பேசின டோன்லேருந்து இப்போ மாற்றம் வந்திருக்கு. முன்னாடி அவங்க காங்கிரஸ்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இந்தியா கூட்டணிக்கு நான் தான் தலைமை ஏற்கணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் மாற்றம் வந்திருக்கு. இப்போ அவங்க காங்கிரஸினுடைய தலைமையை ஏற்றுக்க தயாராகிட்டாங்க. இதை வந்து ராகுலினுடைய விருப்பம் போல தெரியுது. ஏன்னா ராகுல் ரொம்ப காம்பேக்டாக பார்த்தது வந்து மம்தாவினுடைய வாய்ஸ் தான். மம்தாவை பாஜக ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம தான் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை ராகுல் வந்து வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. அவங்களுக்கு கூட்டணி சேர்ந்திருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. மம்தா அவங்களுக்கு ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான். ஆமாம், 100 சீட்டு வேணும்னு கேட்டால் எப்படி தரும்? ஸோ அப்போ 100 சீட்டு வேணும்னு 100 சீட்டு தரமாட்டாங்க இந்த அம்மான்னு தெரியும். இந்த அம்மா தனியாக நிற்கும். ஏதோ ஒரு வகையில் பாஜக 18 லட்சம் ஓட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி எனக்கு 100 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுல என்ன ஒரு எத்திக்ஸ், என்ன எத்திக்ஸ்? ஸோ அப்போ மம்தாவை தோற்கடித்து 100 கூடு இல்லைன்னா உன்னை நான் தோற்கடிப்பேன் அப்படிங்கிறது அப்ரோச்சா இருக்கு. அதாவது மம்தாவை தோற்கடிச்சு மம்தாவை சரண்டர் பண்ண வச்சுட்டாங்க. நான் அப்படிதான் அதை பாக்குறேன். நான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறேன், காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி. நீ என் அளவுக்கு நீ இந்தியா கூட்டணியில வாய் சொல்ல ஆளா இருந்தா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கல்பிரிட்டா வேலை. மம்தாவை காங்கிரஸிலேயே சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஆஃபர்லாம் மம்தாவுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் பார்க்க முடியுது. காங்கிரஸ்ல உங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் தரும், நீங்க எதுக்கு தனி கட்சிலாம் வச்சிருக்கீங்க, அவங்க தான் டிஎம்சி அவங்களுதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க காங்கிரஸ்லேயே சேர்ந்துருங்களேன் அப்படின்லாம் மம்தா கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மம்தா என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் டிஎம்கே கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு டிஎம்கேவுக்கு அப்படி ஒரு குத்திட்டு இந்த பக்கம் வந்து தாவேகா கிட்டேயும் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு ஜம்முன்னு தமிழ்நாட்டிலேருந்து 2 ராஜ்யசபா சீட்டை ஃப்ரீயாக வாங்கின காங்கிரஸுக்கு
மத்திய பிரதேசத்துல ஒரு பெரும் சோதனை காத்துட்டு இருந்திருக்கு. ஆமா. அந்த சோதனை நினைச்சேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா தம்பி? மனசு ரொம்ப புண்ணா போயிடும். அது என்னன்னா ஆக்சுவலா சிரிக்க வேண்டிய செய்தி இல்ல. அவங்க பண்ணதுனால நமக்கு தானா சிரிப்பு வருது. ஆமா. அதாவது ஒரு பக்கம் நீங்க முதுகுல குத்துனீங்கன்னா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒருத்தங்க முதுகுல குத்திட்டு போயிருக்காங்க. அப்படிதான் நடக்கும் அது. என்னன்னா அவங்க மத்திய பிரதேசத்துல ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து நம்ம ஆட்கள்லாம் நம்ப முடியாது. இவங்களை எல்லாரையும் கூட்டு போய் ஒரு ரெசார்ட்ல தங்க வைப்போம் அப்படின்னு ரெசார்ட்டுக்கு கூட்டு போயிட்டு தங்க வைக்கிற முயற்சியெல்லாம் காங்கிரஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இவங்களோட கேண்டிடேட் மீனாட்சி நடராஜன், ஆமா, அவங்களுடைய நாமினேஷனே கேன்சல் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. இப்ப அன்அப்போஸ்டா பிஜேபிக்கு அந்த சீட்டு போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. என்னன்னு சொல்லி கேன்சல் பண்றாங்கன்னா, அவங்க மேல ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸை அவங்க வந்து உள்ள குறிப்பிடல நாமினேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட்ல போடலன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்றாங்க. ஆக்சுவலா காங்கிரஸ் சைட்ல இருந்து அதுக்கு இப்போ ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கேஸே கிடையாது. இந்த கேன்சல் பண்ணதே ஒரு இல்லீகல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சைட்ல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இவங்க தெலுங்கானாவுல காங்கிரஸ் தலைவரா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தவங்க வந்து இன்னொரு முக்கிய தலைவர் மேல செக்சுவல் அசால்ட் கம்ப்ளைண்ட் வந்து குடுத்திருக்கிறாங்க. அப்ப குற்றவாளி அந்த நபர் தான். இந்த மீனாட்சி நடராஜன் கிடையாது. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குற்றத்தை பத்தி நான் காங்கிரஸ் தலைமை கிட்ட நெறைய வாட்டி சொன்னேன். அவங்க அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இதுக்குள்ள வந்து தலையிட்டு அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ல இவங்க பேரையும் சேர்த்திருக்கிறாங்க. சோ இதுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆரை வச்சுட்டு தான் இப்ப மீனாட்சி நடராஜனோட இதை கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. இவர்களும் உடந்தையா உண்மையை மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டாங்க. ஆனா அந்த எஃப்ஐஆர்ல குற்றவாளி அப்படின்னு மீனாட்சி நடராஜன் பேர் இல்ல, ரெஸ்பாண்டண்டா தான் இருக்குது. இதை வச்சு கேன்சல் பண்ணது வந்து இல்லீகலானது அப்படின்னு காங்கிரஸ் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் பாஜக வந்து பயன்படுத்தி இருக்கு. இது வந்து அவங்க இங்க மட்டும்தான் பயன்படுத்துறாங்களான்னு கேட்டா எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு முறை இப்போ ஆம் ஆத்மி வந்து இந்த மேயர் எலெக்ஷன்ல அந்த கேமராவிலே தெரிஞ்சுது. ஆமா, ஓட்டை மாத்தினதுலாம் அவர் மேல பார்த்து அழைச்சிட்டு இருந்தாரு. இது ஒரு மாதிரி பண்றது. இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மியினுடைய 7 ராஜ்யசபா எம்பிக்கள் மொத்தமா கூட்டு வந்துட்டாங்க. ராகவ் சத்தாவா அவர் வீரவசனம் பேசினாரு. அதாவது மோடி அமித்ஷாக்கு எதிராக நான்லாம் ஃபயர் விட்டேன், தலைவன் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் ஃபேமஸ் ஆனாலே அது நம்ம கொஞ்சம் அப்படியே லென்ஸ் வச்சு பார்க்கணும். எதுக்கு ஓவரா பொங்குறாங்க? அதாவது நம்ம யூஸ் பண்ணாத டேட்டா இருக்குது இல்லைங்களா, அந்த டேட்டாவை ஒரு 30 நாள் நமக்கு வந்து ஒரு 50 ஜிபி அப்படின்னு வச்சிருக்கிறாங்கன்னா, அந்த 30 நாள்ல நம்ம ஒரு 20 ஜிபி தான் யூஸ் பண்றோம்னா மீதி 30 ஜிபி அது எந்த தானே, அதை எப்படி நீங்க 30 நாள் முடிஞ்ச உடனே கேன்சல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசினாரு. இது பயங்கர வைரல், தூக்கி கொண்டாடினாங்க எல்லாரும். என்னடா இது 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 இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் இவ்வளோ வரவேற்பு வந்து ரொம்ப அன்யூஸ்வலா இருக்குன்னு பார்த்தா அப்பவே தோணுச்சு, ஓஹோ பாஜகவுக்கு சீட்டு போடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே போட்டாரு. நான் அடி பிக்சரா நினைச்சேன், கட்சியை பிடிச்சிட்டு போயிட்டாரு. அதான் 7 எம்பியை தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ மம்தா பானர்ஜி கட்சியில் நடந்ததை பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான ஒரு எப்படிப்பட்ட சக்தியை நோக்கி இந்தியா சண்டையிட்டு கொண்டிருக்கிறது, இந்தியா கூட்டணி சண்டையிட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மத்திய பிரதேசத்தில் நடந்தது, மேற்கு வங்காளத்தில் நடந்தது, ஆம் ஆத்மி கட்சிக்கு நடந்தது, இது எல்லாமே எக்ஸாம்பிள். ஆனா அப்படிப்பட்ட கட்சி எதிர்த்து காங்கிரஸ் என்ன மாதிரி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் மண்டையை பிச்சு. 2016 அருணாச்சல பிரதேசத்துல 47 காங்கிரஸ் எம்பியில 43 பேர்த்த தூக்கிட்டு போய் பிஜேபியில சேர்த்துட்டாங்க. 2019 கோவால காங்கிரஸ்ல 10 எம்பி மொத்தமா தூக்கிட்டு போய் சேர்த்துட்டாங்க. 2019 கர்நாடகால 17 எம்எல்சில 14 பேர் காங்கிரஸ் மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாங்க. 2020 மத்திய பிரதேசத்துல ஜோதிராஜ் சிந்தியா என்ன பண்ணாரு, 22 காங்கிரஸ் எம்எல்ஏ கூட்டு போய் பிஜேபியில சேர்ந்துட்டாரு. கமல்நாத்தோட கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 2021 புதுச்சேரியில் 2 காங்கிரஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. 2022 மகாராஷ்டிரால நமக்கே தெரியும், தூக்கிட்டுலாம் போறது இல்லை, ஓடி போறது. 2022 முதல்ல தூக்கிட்டு போனாங்கன்னு தான் நம்பிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது காங்கிரஸ் கேரக்டர் பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஓடி போயிருக்கிறாங்க. கண்ணடிச்சா போதும். ஒரு பக்கம் வாஷிங் மிஷின், ஆமா உன் மேல கேஸ் இருக்குதா, ஓகே கேஸ் இருக்குது, நம்ம பிஜேபி போயிடுவோம், அப்படியே கிளீன் ஆயிடும் எல்லாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காசு வாங்கிட்டு ஓடிடுறது. இது காங்கிரஸினுடைய கேரக்டர். ஐடியாலஜி இல்லாத ஒரு பார்ட்டியாவே காங்கிரஸ் இருக்கிறதுனுடைய விஷயம் தான் இது. ஏன் தேஜஸ்வியோ அகிலேஷோ மம்தாவோ
காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இதுவும் காரணம். கடைசியில மம்தாவோட கட்சி அப்படித்தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக நேரா விஜயை போய் பார்த்து விஜய் கட்சியில சேர்ந்தாங்க இல்லையா அவங்க? எதுக்காக போனீங்க? இல்ல, இந்த ஒரு இப்ப உங்க கட்சியில இருந்து எம்எல்ஏ எம்பியும் போறான், அவங்ககிட்ட நீ எத்திக்ஸ் எதிர்பார்க்குற. நீ ஒரு கட்சியாவே தமிழ்நாட்டுல என்ன பண்ண? அப்போ உன் கேரக்டரே இப்படி இருக்கும்போது உன் கட்சியில இருக்கிற ஆட்களோட கேரக்டர் அதே தானே இருக்கும், மேல இருக்கிறது தானே கீழே இருக்கும். ஆக்சுவலி ஒரு கட்சியாவே நீங்க வந்து அப்படித்தானே ஓடி இருக்கிறீங்க நைட்டோட நைட்டா. இது ஒரு காங்கிரஸ் டிஎன்ஏ. நான் ஏன் அந்த காங்கிரஸ் டிஎன்ஏங்கிற வார்த்தையை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றேன் அப்படின்னா 1967 எலெக்ஷன், அதாவது 67 ரிசல்ட் வந்தப்போ 67 to 71 இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் 16 மாநிலத்தில் காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கான மெஜாரிட்டி இல்லாம போயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1900 எம்எல்ஏக்கள், அன்னைக்கு 3500 எம்எல்ஏ இருந்தாங்க 1970 கணக்கின்படி பார்த்தீங்கன்னா 3000 எம்எல்ஏக்கள் வந்து 3500 எம்எல்ஏக்கள் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 1900 எம்எல்ஏக்களை வந்து காங்கிரஸுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 142 எம்பிக்களை மற்ற கட்சியிலிருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் துவக்கமே இப்படிதான் இருந்திருக்கு. காங்கிரஸ் வந்து வேறு வேறு கட்சிகள் உருவாகல, எத்திக்ஸ் இல்லாம தான் இருந்திருக்கிறீங்க. ஆமா, இதுல 1951 தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. அன்னைக்கே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தொழிலாளர் கட்சி திரு ராமசாமி படையாச்சியாரனுடைய ஆதரவு, அவர்கிட்ட 4 எம்எல்ஏ இருந்துச்சு, அதை கேட்டு தான் அவங்க ஆட்சி அமைக்க வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிறது இவங்க காலங்காலமெல்லாம் இல்லை. 51 காங்கிரஸ்லேயே அடிபட்டு இருக்கிறாங்க. 67ல் இந்த கட்சித்தாவல் தடை சட்டமே வரல. முதலாக கட்சித்தாவல் தடை சட்டம் வர வேண்டிய நெருக்கடியே அந்த காங்கிரஸ்னால தான் வந்திருக்கு. அதனாலதான் 1985ல் ராஜீவ்காந்தி தான் கொண்டு வர்றாரு. அவர் வேற வழி இல்லை. இப்போ ராஜீவ்காந்தி கொண்டு வர வேண்டிய நெருக்கடி எங்கிருந்து வருது அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்து வெளியே போனவனால தான் பிரச்சனை அவங்களுக்கு. அது வந்து அப்போ 1/3 மெஜாரிட்டியா கொண்டு வர்றாரு ராஜீவ்காந்தி. பிற்பாடு 2003 நினைக்கிறேன் 91 ஆமா 91 அமெண்ட்மெண்ட், அது 91 அமெண்ட்மெண்ட்ல தான் 2/3 மாத்துறாங்க. ஸோ அப்போ இந்தியா முழுக்க எந்த விதமான எத்திக்ஸும் இல்லாம எந்த விதமான கட்சி கொள்கையுமே இல்லாம யார் பலமா தெரியுறாங்களோ, யார் ஜெயிக்கிறாங்களோ, எங்க போனா பதவி கிடைக்கும், எங்க போனா தான் பண்ண கரப்ஷனை மறைக்க முடியும் அப்படின்னு நியாயம் அப்படின்னு அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. தலைமைக்கே கற்பிக்கப்பட்டிருக்கு, தலைமை தொண்டர்களுக்கு கற்பிச்சிருக்கு. இது காலங்காலமா நடக்குது. இப்போ இந்த கூட்டணியில தான் நம்ம விஜயும் ஃபியூச்சர்ல சேர போறாரு. இப்போ நீங்க டிஎம்கே கூட்டணியில ஜெயிச்சீங்க, நீங்க டிஎம்கே கூட்டணில இருந்து வெளியில போய் தாவேக்கால நான் இணையறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தார்மீகமா ஒரு காரணத்தை நீங்க சொல்லணும்ல. ஆமா, எனக்கு இது பிரச்சனை திமுகவோட, அல்லது நான் தாவேக்காவில் இந்த காரணத்துக்காக சேர்றேன். கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க, விசிகே சொன்னாங்க, பாஜக யூஎம்எல் சொன்னாங்க. அதான் பாஜக எதிர்ப்புல திமுக வீரியமா இல்ல, விஜய் தான் வீரியமா எதிர்க்கிறாரு, நான் போய் சேர்ந்துக்கிறேன். அப்படி ஒண்ணு இருந்தா சொல்லுங்க. இல்லையா திமுக எங்களை மதிக்கல, அதையாச்சும் சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம ஒரு காரணமும் இல்ல, ஜெயிக்கிற வரைக்கும் கூட இருந்துட்டு திமுக தோற்று விட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே காரணம் அவங்க தாவறதுக்கு. இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க தோத்துட்டாங்க, அப்ப நம்ம ஜெயிக்கிற பக்கம் போகணும். அப்படி நீங்க ஒரு கட்சியாகவே நீங்க ஜெயிக்கிற பக்கம் நாங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கட்சியா நினைக்கும் போது உங்க கட்சியின் நிர்வாகியா தொண்டனா இருக்கிறவன் அவன் ஜெயிக்கிற பக்கம் இருக்கணும் தானே நினைப்பான். நீ 2 மினிஸ்டர் போஸ்டுக்காக பாஜக எதிர்ப்பில் இருந்து பின்வாங்கின இந்த காங்கிரஸ் உண்மையிலேயே உன் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு போறவன் குறித்து பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. தலைமைக்கு அந்த அருகதையே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் உடைய கேரக்டர், ராகுலுடைய கேரக்டர் இது மாத்திக்கல, இது மாறல அப்படின்னா கடைசி வரை இந்த எம்பிக்கள் போறது, குதிரை பேர் நடக்குது, கதறுது, தூக்குறாங்க, நான் எடுத்து போய் ரெசார்ட்ல வைக்க போறேன்னு கடைசி வரைக்கும் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரெசார்ட் தேவைப்படாத ஒரே கட்சி திமுக. ஆமா, தோற்ற பிறகும் ரெசார்ட் அவங்களுக்கு தேவைப்படல. ஆமா, அப்ப அதுதான் ஒரு கட்சி வந்து ஒருத்தவங்களுக்கு பயிற்றுவிக்கிறது, அவங்க கட்சியின் தொண்டர்களுக்கு காட்டி கொடுக்கிற வழி. ஆனால் காங்கிரஸ் கொடுத்த வழி தவறா இருக்குது. இன்னைக்கு அவங்க அதைத்தான் அவங்க வந்து திரும்ப பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது பாஜகவுக்கு ஆதரவான வாதமா மாறிடுமான்னு கேட்டா, இதை காங்கிரஸ் மாத்திக்கல, இந்த கேரக்டர் மாத்திக்கல அப்படின்னா நிச்சயமா பாஜகவை காங்கிரஸால எதிர்கொள்ள முடியாது. காங்கிரஸை நம்பி கூட்டணி சேர்ந்து RSS எதிர்க்க போற படையும் சேர்ந்து கீழே விழுந்துரும். நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு, ஏன்னா நீ ஜெயிக்கிற வரைக்கும் தான் நான் கூட இருப்பேங்கிறது தான் காங்கிரஸ் உடைய ஃபார்முலா. நீ தோத்தா நான் கூட இருக்க மாட்டேன்.
இதான் ஃபார்முலா. நாளைக்கு பீகார்ல ஒரு பெரிய நடிகர் வந்தா தேஜஸ்வி தூக்கி போட்டுருவாங்க. அகிலேஷ்ல யூபியில ஒரு பாலிவுட் நடிகர் நின்று ஜெயிச்சா அகிலேஷ் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் என்ன ட்ரஸ்ட் இருக்கு அந்த கூட்டணியில? நாளைக்கு 2029 தேர்தல்ல திமுக 30 MP ஜெயிச்சிருச்சு அப்படின்னா திருப்பி வந்துருவாங்க. திருப்பி இங்க வந்துருவாங்க. விஜய் இப்படி பார்த்துக்கிட்டு பாரு என்ன விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. விஜய் அடிச்சிருக்கார் ராகுல் காந்தி பலம். ஒண்ணுமே கிடையாது. 40 MP சீட்ல 30 திமுக தட்டி தூக்குச்சு அப்படின்னா மை பிரதர் MK ஸ்டாலின், மை எல்டர் பிரதர் MK ஸ்டாலின் ஒரு பேக்கரியில இருந்து ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு முதல் ஆளா வந்து நிற்பாரு. அவ்வளவுதான் இங்க கேரக்டரு. ஸோ அதனால நீங்க சொன்னதுல நீங்க பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐடியாலஜி இல்லாத ஒரு பார்ட்டி, தேர்தல் வெற்றி மட்டுமே நம்மளுடைய மையம் அப்படின்னு ஸ்ட்ராங் லீடரா இருந்தாலும் இது நடக்கும் அப்படிங்கிறது மம்தாவுக்கு நடந்திருக்கு. மம்தாவுக்கு ஈஸி. ரெண்டாவது மம்தாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜி இல்லதான். அதான் சொல்றேன், நீங்க ஐடியாலஜி இல்லாம உங்களை மிகப்பெரிய ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல் லீடராக காட்டிக் கொண்டாலுமே நீங்கள் இந்த வலையிலிருந்து தப்ப முடியாது. அந்த கட்சியினுடைய எதிர்காலம் வீழ்த்தப்படும். அதாவது எம்ஜிஆருக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஆனா எம்ஜிஆருடைய ஆளுமையோ இல்ல ஜெயலலிதாவினுடைய ஆளுமை மட்டுமே அந்த கட்சியை காப்பாத்தல. ஜெயலலிதா கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச திராவிட குணங்கள் தான். 69% இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, காவேரி பிரச்சனை முதல் கொண்டு அந்த அம்மா ஏற்கனவே திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்ச பெஞ்ச் மார்க்கை ஃபாலோ பண்றதுனாலதான் அந்த அம்மா நின்னுச்சு. அதுல இருந்து என்னைக்கு எடப்பாடி சரண்டர் ஆனாரோ கட்சி காலி ஆயிடுச்சு. ஆமா, இது விஜய்க்கும் பொருந்தும். நீங்கள் எடப்பாடிக்குமே இப்ப அதிமுகவை கையில எடுக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் அவர் திராவிட பாதைக்கு திரும்ப வேண்டும். விஜய்க்கும் பொருந்தும். நீங்க திராவிட பாதையில இல்ல அப்படின்னா நீங்க இந்த மண்ணில் இருந்து அந்நியப்படுத்தப்பட்டிருவீர்கள். உங்களுக்கு ஐடியாலஜி இல்லாம ஆயிடுவீங்க. ஸோ அதனால ஐடியாலஜி இல்லாத கட்சி அப்படிங்கிறது என்னைக்கு இருந்தாலும் அழியும். ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஆல்டர்னேட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கட்சி நான் நாம் தமிழரையும் பாஜகவையும் பார்க்குறேன். நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய அந்த 19 லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது கோரா நிற்கும். அதனால ஜெயிக்க முடியல முறையில. ஸோ எந்த கட்சிக்கு ஐடியாலஜி இருக்கோ அந்த கட்சி தான் உறுதியாக நிற்கும். காங்கிரஸ் ஒரு நாளும் நிற்காது. ஏன்னா அதுக்கு பெரிய ஐடியாலஜி இல்லை, சந்தர்ப்பவாதம் மட்டும்தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.